இந்தியா பல ஆண்டுகளாக ஐரோப்பிய யூனியனுடன் பொருளாதார ஒப்பந்தம் செய்து கொள்ள முயன்று வருகிறது. இப்பொழுது பார்த்தால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து இதற்கான தேவை இப்பொழுது வந்திருக்கிறது. என்னன்னா, 2 பேருக்குமான நண்பனாக இருக்கக்கூடிய எதிரியாக இருக்கக்கூடிய திருவாளர் ட்ரம்ப்னால தான். அமெரிக்கா இன்னைக்கு நம்பகத்தன்மை குறைந்த ஒரு பார்ட்னர் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மிக சரியான தோழனாக இருக்கக்கூடியவன் இந்தியா தான் அப்படிங்கிறதை உணர்கிறது ஐரோப்பிய யூனியன். இந்த ஆளு ஃப்ரெண்டா இல்லை எனிமியா, இல்லை ஃப்ரெண்டு எனிமி சேர்ந்த ஃப்ரெனிமியா. இந்த ஆள் ஒரு பக்கம் உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இங்கே பேசும்பொழுது மிக சமீபத்தில் இந்த தாவோஸ்ங்கிற இடத்துல போனோம் கூட அவர் வாயை திறந்தாலே நம்மளை கேலி பண்றது, கிண்டல் பண்றது, திட்டுறது, இல்லாததெல்லாம் சொல்றது. இப்படிப்பட்ட ஒருவனோட நட்பு தேவையா? யூரோப்பியன் யூனியன் அண்ட் இந்தியா they are already trading over 180 பில்லியன் யூரோ. இது கிட்டத்தட்ட 2 மடங்காகும் 2032க்கு. மது பிரியர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒயின், ஸ்பிரிட்ஸ், பியர் குறையுது, ஜீரோக்கு போகல. 20, 30, 40, 50ங்கிற மாதிரியான ஒரு டாரிஃப் நிற்கிறது. நீ ரஷ்யாட்டேருந்து பெட்ரோல் வாங்குற, கச்சா எண்ணெய் வாங்குற, சுத்திகரிக்கிற, அதுலேருந்து லாபம் சம்பாதிக்கிற அப்படின்னு வாய்க்கு வந்தபடி அசிங்கமாலாம் பேசுனீங்க. இன்னைக்கு என்னடான்னா அந்த ஐரோப்பிய யூனியனே இப்போ அவனோட சைன் அப் பண்ணிட்டானேயா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு துக்கம் தொண்டையை அடைக்குது. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஒரு மிக முக்கியமான ஒரு வணிக ஒப்பந்தம். 2 நாடுகள் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள், அவர்களுக்கிடையே நிகழ்ந்திருக்கிறது. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம். இதோடைய பின்னணியை வைத்து பார்க்கும்பொழுது சாதாரணமாக இது ஒரு சின்ன பெட்டி செய்தியாக இப்படி ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது அப்படின்று சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அதோடைய பின்னணி, அதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி நமக்கு புரிய வரும். அதுதான் நான் விரிவாக பேச போகிறேன். இதோடைய எங்கேருந்து இதை ஆரம்பிக்கலாம், செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து அதோடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் பார்த்துருவோம். உலகத்தில் இந்த பிளாக் ஆஃப் கண்ட்ரீஸ் அல்லது ஒரு ட்ரேடிங் பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா உள்ளதிலேயே மிகப்பெரிய பொருளாதார பலம் மிக்க நாடு. நாட்டின் மொத்த உற்பத்தி, ஜிடிபின்னு சொல்லுவோம், அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய நாடு. மிக அதிகமான அளவுக்கு பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடு. உலகத்தில் உள்ள அனைவரும் அந்த நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும், வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். இது நம்பர் 1. அடுத்து சீனா மிக வேகமாக அந்த 2ஆம் இடத்துக்கு போய்விட்டது. தனி நாடாக அது 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்தியா 4வது இடத்தில் இருக்கிறது இப்பொழுதைக்கு. இப்பொழுதுதான் ஜப்பானை சற்று சில தினங்களுக்கு முந்தி 4வது இடத்துக்கு வந்திருக்கிறது. 3வது இடத்தில் ஜெர்மனி இருக்கிறது. ஆனால் ஜெர்மனி என்றோ பிரான்ஸ் என்றோ தனித்தனி நாடுகளாக பார்க்காமல் ஐரோப்பிய யூனியன் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் பல நாடுகள் இணைந்துள்ள ஒரு கூட்டமைப்பு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க வணிகம் செய்யக்கூடிய ஒரு கொத்து நாடாக அமைகிறது, நாடுகளின் கொத்தாக அமைகிறது. இந்த ஐரோப்பிய இது ஏன் அவர்கள் ஒரு பிளாக்காக நம்ம பார்க்குறோம்னா, அவர்கள் வேறு ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனியாக இறையாண்மை உண்டு. ஆனால் இவர்கள் அனைவருக்கும் ஒரே காமன் கரன்சி, யூரோ என்னும் நாணயம்தான் இந்த அனைத்து நாடுகளிலும் புழங்கக்கூடியது. அடுத்து இந்த நாடுகளுக்கிடையே பொருட்களும் ஆட்களும் எப்பொழுது வேண்டாமானாலும் நகர்ந்து போகலாம். அப்போ இந்த நாடுகளுக்கு இடையே உங்களுக்கு எப்படி இந்தியாவில் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நீங்கள் பொருட்களை அனுப்பலாம், மக்கள் புலம்பெயர்ந்து போய் அங்கே வேலை பார்க்கலாமோ, அதே மாதிரியாக ஐரோப்பிய யூனியனில் இணைந்துள்ள நாடுகளுக்கிடையே எந்த நாட்டிலும் இருந்தும் ஒருவர் வேறு ஒரு நாட்டுக்கு, அந்த ஐரோப்பிய யூனியனுக்குள் இருக்கக்கூடிய நாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம். அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு பொருட்களை அனுப்பலாம். அதற்கு மேலதிக வரிகள் எதுவும் கிடையாது. ஸோ பொருளாதார ரீதியில் குட்ஸ் அண்ட் லேபர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுல அது கிட்டத்தட்ட இந்தியா போல இயங்குகிறது. பல மாநிலங்கள் அடங்கிய இந்தியா ஒரு பக்கம், பல நாடுகள் அடங்கிய யூரோப்பியன் யூனியன் இன்னொரு பக்கம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது ஒரு பெரிய வர்த்தக
ஒரு பிளாட்ஃபார்ம் மேடையாக ஆகிவிடுகிறது. இது இன்னொரு பக்கம். இந்தியா பல ஆண்டுகளாக ஐரோப்பிய யூனியனுடன் பொருளாதார ஒப்பந்தம் செய்து கொள்ள முயன்று வருகிறது. ஆனால் இதுவரை அது நடைபெறவே இல்லை. ஆரம்பிக்கும், கொஞ்ச தூரம் வரைக்கும் போகும், நின்று போயிடும். ஏன்னா அவர்கள் ஒன்றை கேட்பார்கள், நம்ம அதை மாட்டோம்போம், நம்ம ஒன்றை கேட்போம், அவர்கள் மாட்டோம் என்பார்கள். இன்னொரு பக்கம் வந்து 2 பேருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸில் கொஞ்சம் குறைவு இருந்தது. இது சரியாக ஒர்க் ஆகுமா, இது செய்யணுமா, வேண்டாமா, நம்பகம். இப்போ நீங்கள் ஒருத்தர் நம்பணும், ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரஸ்ட் இருக்கா, நம்பிக்கை இருக்கிறதா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ட்ரஸ்ட் டிஃபிசிட்டும் இருந்தது. ஆனால் இது ஆரம்பித்த இந்த கடந்த இது வந்து 2000 ஆரம்பங்களிலிருந்து 2005 2006 தொடங்கி இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம்னு சொல்லுவோம் நடப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் நடந்தன. ஆனால் இப்பொழுது பார்த்தால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து இதற்கான தேவை இப்பொழுது வந்திருக்கிறது. என்னன்னா, 2 பேருக்குமான நண்பனாக இருக்கக்கூடிய எதிரியாக இருக்கக்கூடிய திருவாளர் ட்ரம்ப்னால தான் நடந்தது. இப்போ ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்தது 2வது முறையாக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிறார். அதாவது வயிற்ற கலக்கிறார். எந்த நாள் அன்னைக்கு மனுஷன் என்ன சொல்லுவார் அப்படின்னே தெரியாமல் மக்கள்லாம் வந்து திகைத்து போயிருக்கிறார். அவர் வந்ததிலிருந்து முதல்ல அவர் ஆரம்பித்ததே என்ன சொன்னார்னா, உலக நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவை ஏமாற்றுகின்றன. அதான் அவர் ஓப்பனாக பட்டார்னு சொன்னார். எங்களிடமிருந்து நீங்கள் என்னென்ன விளவற்றாமையோ பெறுகிறீர்கள், எங்கள்கிட்டேருந்து நீங்கள் வந்து பணத்தை எல்லாம் உறிஞ்சு கொள்கிறீர்கள். அதை தடுப்பதற்காக நான் உங்கள் அனைவர் மீதும் இறக்குமதி வரி விதிக்கப் போகிறேன். இதுதான் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. வரிசையாக ஒவ்வொரு நாட்டோடையும் இறக்குமதி வரியை விதிச்சுட்டு அவங்களோட பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி டீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தார். ஸோ அப்படி வந்து அவர் வந்து ஒரு கட்டத்தில் ஐரோப்பிய யூனியனோடு ஒரு டீலை போட்டு முடிச்சிட்டார். அதன்படி என்னன்னா, அமெரிக்கா மீது ஐரோப்பிய யூனியன் ஒரு வரியும் விதிக்காது. ஆனால் ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் மீது சகட்டு மேனிக்கு 15% வரி. அதே ஐரோப்பிய யூனியன் கொண்டாடி அவரை வணங்கி, ஐயா நீர் வாழ்க, கொற்றம் வாழ்க, குடை வாழ்கலாம் சொல்லிட்டு பாட்டு பாடி பரிசில் பெறும் புலவர்கள் போல எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவர் சும்மா விடலை, குத்தி குடைஞ்சிக்கிட்டே இருக்காரு. பர்டிகுலர்லி இந்த கிரீன்லாந்து விவகாரம், அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த கிரீன்லாந்து வந்து எனக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. அது டென்மார்க் கிட்டக்க இருக்குது. ஒரு அரை இறையாண்மை பெற்ற ஒரு பகுதியாக கிரீன்லாந்து இருக்கிறது. அதெல்லாம் எப்படிங்க நீங்கள் மாட்டுக்கு கேட்டால் கொடுத்துட முடியுமா அப்படின்னு டென்மார்க் சொன்ன காரணத்தினால டென்மார்க், ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாந்து, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரியான நாடுகள் மீதெல்லாம் நான் 15% ஐரோப்பிய யூனியனுக்கு போட்டிருக்கேன், அதுக்கு மேலே இந்தா வச்சுக்கோ ஒரு 10%. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எனக்கு எங்கிட்ட நீங்களாவே கிரீன்லாண்டை தரலைன்னா இன்னொரு 15% போடுவேன் அப்படின்லாம் ஒரே மிரட்டல். இங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இத்தனை பிரச்சனைக்கும் காரணம்னா ரஷ்யா. அவன் மாட்டுக்கு நம்பிட்டு சிரிச்சிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கான். ரஷ்யா வந்து உக்ரைன் மீது படையெடுத்தது. அது ட்ரம்ப் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை, ட்ரம்ப்புக்கு முன்னாடியே பைடன் இருக்கும் பொழுதே அந்த போர் ஆரம்பிச்சிருச்சு. அந்த போர் நடந்த பொழுதே அமெரிக்காவும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா மீது மிக கடுமையான ஒரு தடைகளை விதித்தன. பிளாக்கேட், உங்கள்கிட்டேருந்து எந்த பொருளையும் வாங்க மாட்டோம், பிற நாடுகளுக்கு நீங்கள் பொருட்களை விற்பதையும் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தடை செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதை அடிப்படையாக காட்டி இதற்கிடையில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு வணிக ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்காக ட்ரம்ப் தான் எல்லார் மேலேயும் வரி விதிச்சார் இல்லையா, அது அடிப்படையில் உடனடியாக நம்ம ஆட்கள் அங்கே போய் உட்காந்து அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும்ன்ட்டு இதை பற்றி பேசும்பொழுது அவர்களுடைய காமர்ஸ் செக்ரட்டரி வில்லியம் லுட்னிக் அப்படின்னு பேர். இந்த காமர்ஸ் செக்ரட்டரி வந்து அதை பற்றி ஒரு விரிவான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு ஒரு பாட்காஸ்ட்டில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போய்கிட்டே இருந்தோம். அதுக்கு இடையில் வந்து இந்த ட்ரம்ப் வந்து வாய் சும்மாவே இருக்காது. எப்படி வந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ, யூரோப்பியன் யூனியன் நாடுகள் எல்லாத்தையும் வந்து கேலி பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அவர் வந்து தொடர்ந்து இந்தியாவை குத்தி கொண்டே இருந்தார். எந்த விதத்தில்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு 4-5 நாள், ஒரு 6-7-8 நாள் 10 நாள் போர் நடந்தது. அது ஒரு பெரிய கதை, அதை பற்றி நம்ம நிறையா ஏற்கனவே பேசிட்டோம். எதனாலங்கிறது விட்டுருவோம். அது நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற பெயரால் நம்ம அந்த போரை நிகழ்த்தினோம். அதற்கு பிறகு நம்முடைய தாக்குதலால் பயங்கரமாக அடி வாங்கிய பாகிஸ்தான் உடனடியாக நம்மிடமே போர் நிறுத்தத்தை கேட்டது. நம்ம அந்த போர் நிறுத்தத்தை கொடுத்தோம் அவர்களுக்கு. ஆனால் ட்ரம்ப் வந்து தினசரி அதற்கு பிறகு பேசும்பொழுது, என்னுடைய தலையீட்டால் தான் 2 நாடுகளுக்கு இடையே
போர் நிறுத்தம் ஏற்பட்டது. 2 அணு ஆயுத நாடுகளுக்கிடையே நான் தலையிட்டிருக்காவிட்டால் போர் நிறுத்தம் நடந்திருக்காது அப்படின்னு 10, 15, 20 தடவைக்கு மேலே சொல்லிட்டாரு. எங்கே போனாலும் சொல்லிட்டு இருக்காரு. இந்தியா வந்து வன்மையாக அதை மறுக்கலை, ஆனால் மென்மையாக மறுத்து கொண்டே இருந்தது. வேறு எந்த 3வது நாடும் தலையிடவில்லை. எங்களிடம் பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக்கொண்டதற்காக நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, நிறுத்தி வைத்து இருக்கிறோம் அப்படின்னு தான் வந்து இந்தியா தரப்பு வலுவாக சொல்லியிருக்கிறது. இது வந்து ட்ரம்ப்புக்கு கோபமாக வருது. பட் அதே அளவுக்கு இந்தியாவுக்கும் கோபமாக வருது. நீ யாரையா வந்து உன்னுடைய தலையீடே இல்லாமல் நாங்களாகவே நிறுத்தி கொண்ட ஒரு விஷயத்தில் நீ யார் மூக்க நுழைச்சு ஆமாம் ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற. அப்புறம் உன் பேரை வந்து நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யணும்னு வேற நீ எதிர்பார்க்கிற. நாங்கள் அதை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய தரப்பு. இந்த ட்ரேட் டீல் நடந்துட்டு இருக்கா. ட்ரேட் டீல் நடக்கும் பொழுது இதெல்லாம் நடந்து முடிய போகிற நேரத்தில் ஒரு மனுஷன் ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ இவர் வில்லியம் லிட்னிக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒப்பந்தம் ரெடி ஆயிடுச்சு, கையெழுத்து போட வேண்டியதுதான் பாக்கி. இதற்கிடையில் இவர் எக்கச்சக்கமாக இந்தியா மீதான டாரிஃபை அதிகப்படுத்தினார். அது வந்து ரஷ்யாவை காரணம் காட்டி, ரஷ்யா இடமிருந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நம்ம அதே மாதிரி ரஷ்யாட்ட தான் எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறோம், கச்சா எண்ணெய். அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரித்து நம் உலகெங்கும் விற்பனை செய்கிறோம். அதெல்லாம் வந்து தனியார் நிறுவனங்கள் அதில் ஈடுபட்டு இருக்கின்றன. ஆனால் அதை காரணம் காட்டி இந்தியா மீது மிக அதிகமான வரியை, இறக்குமதி வரியை விதித்தார். அப்போயும் நம்ம வந்து அமைதி காத்தோம். ஏன்னா ஒரு ட்ரேட் ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒன்றும் கையெழுத்தாகலை. நம்ம வேண்டுமென்றே இந்த ஆளை வந்து உசுப்பி விட வேண்டாம், அது ஒரு முசுடு அது அப்படிங்கிற மாதிரி நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து வில்லியம் லிட்னிக் என்ன சொல்கிறாருன்னா, டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு கையெழுத்திடுறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் நரேந்திர மோடி வந்து எங்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. இது வந்து ஒரு யார் மேல் யார் கீழ் அப்படிங்கக்கூடிய மாதிரியான, நீங்கள் வந்து கொஞ்சம் ஐயா கிட்ட ஒரு ஃபோன் போட்டு பேசிட்டீங்கன்னா போதுங்க, நீங்கள் கேட்குறத கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கென்று ஒரு தன்மானம் இருக்கிறது அல்லவா, அது வந்து மோடி அதை மறுத்து விட்டார் அப்படின்னு இதெல்லாம் வந்து லுட்னிக் சொல்கிறதுலேருந்து தான் நமக்கு தெரியுது. நம்ம தரப்புலேருந்து எதுவுமே அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை. இது வந்து உடனே அவங்க தரப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியா அப்படின்னா தூக்கி போடுறா, ஒப்பந்தமே வேண்டாம் அப்படின்ட்டு. அதை வைத்துக்கொண்டு நிறைய பேர் நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்தார்கள். இது உனக்கு எது முக்கியம், உனக்கு உன்னுடைய தன்மானம் முக்கியமா, இல்லை நீ வந்து பணிஞ்சு போய் ஐயா ஒரு கையெழுத்து போடுங்கய்யா, உங்களை போல யாரும் இல்லையா, உங்களுக்கு நோபல் பரிசா 10 நோபல் பரிசு கொடுக்கணுங்கய்யா அப்படின்ட்டு உன் தன்மானத்தை விட்டு கொடுத்து நீ நடந்து கொள் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்கள். இது தனிநபர் தன்மானம் இல்லை, இங்கே முக்கியமான விஷயம் ஒரு நாட்டின் தன்மானம். ஒரு ஆள் வந்து கூசாம போய் புழுகிறான், அவன் எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய நாட்டின் அதிபராக இருக்கட்டும், அப்போ இதற்கு நீங்கள் இந்த ஈல்டிங் டு திஸ் முரட்டுத்தனம் அப்படின்னா நாளைக்கு அவன் ஒன்று செய்யுமா, அடுத்தது செய்யுமா. வி ஆர் நாட் அ வசால் ஸ்டேட். நம்ம தனி இறையாண்மை பொருந்தியவர்கள். இந்த உலகத்தில் என்னவோ அமெரிக்காவும் இந்தியாவும் மட்டும்தான் இருக்குது, இந்தியா வந்து அமெரிக்கா சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய இராணுவ பலத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு, மிகப்பெரிய வணிக வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய நாடு, எல்லாம் உண்மைதான். ஆனால் தன்மானம் என்பதும் முக்கியமானது. இதுதான் நம்மளுடைய பேக்ரவுண்ட். பார்க்குறோம் நம்ம, நீ வந்து என்கிட்ட இந்த அளவுக்கு என்னை ஒரு மூலையில் தள்ளி விளையாட பார்க்கிறேன். நான் வந்து வெட்டி கிடையாதுப்பா, நான் வந்து இன்றைய தேதியில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம். பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை அப்ளை பண்ணி பார்த்தால் 3வது பெரிய பொருளாதாரம். அப்போ 2வது பெரிய பொருளாதாரம் அல்லது முதல் 4ல் இருக்கக்கூடியதில் முக்கியமானவர்களில் அமெரிக்காவை விட்டுவிட்டு பார்த்தால், ஐரோப்பிய யூனியன் என்று தொகுத்து பார்த்தால் அது மேலே இருக்கு. அப்போ நேராக நம்ம வந்து ஒரு மூலையில் கிடந்த அந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதை பேரலாக நம்ம தட்ட ஆரம்பித்தோம். அதை யூரோப்பியன் யூனியனுக்கும் புரிஞ்சு போயிடுச்சு. இந்த ஆள் ஃப்ரெண்டா இல்லை எனிமியா, இல்லை ஃப்ரெண்டு எனிமி சேர்ந்த ஃப்ரெனிமியா. இந்த ஆள் வந்து ஒரு பக்கம் உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்து பேசும்பொழுது, மிக சமீபத்தில் இந்த தாவோஸ்ங்கிற இடத்துல போனப்பையும் கூட அவர் வாயை திறந்தாலே நம்மளை வந்து கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, திட்டுறது, இல்லாததெல்லாம் சொல்கிறது.
இப்படிப்பட்ட ஒருவனுடைய நட்பு தேவையா? அல்லது அந்த ஆளு கிடக்கிறான், நம்ம வந்து அவனோட ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், நாளைக்கே அவன் அந்த ஒப்பந்தத்தை மாற்றுவான். ஏன்னா ஸ்டெபிலிட்டிங்கிறது ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும் வரை ஸ்டெபிலிட்டி கிடையாது. அப்போ மற்றவர்களோடு நாம் ஒப்பந்தம் போட்டுக்கொள்வோம். அதில் இப்போ டாப் 4 நீங்கள் எடுத்துக்கங்க. அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன், சைனா, இந்தியா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே சைனா தான் ஒரு பயங்கரமான ஒரு நாடு. அமெரிக்கா வந்து இன்னைக்கு நம்பகத்தன்மை குறைந்த ஒரு பார்ட்னர் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும் பொழுது. 3 வருஷம் கழித்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மீண்டும் அமெரிக்கா வந்து ஓரளவுக்கு நம்பகத்தன்மையை பெற்றுவிடக்கூடும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மிக சரியான தோழனாக இருக்கக்கூடியவன் இந்தியா தான் அப்படிங்கிறதை உணர்கிறது ஐரோப்பிய யூனியன். இதுதான் பேக்ரவுண்ட். ஸோ விரைவுபடுத்துகிறார்கள் இந்த ஒப்பந்தத்தை. இந்த ஒப்பந்தம் இறுதியில் கையெழுத்தாகிவிட்டது. இந்த இவ்வளவு பெரிய பேக்ரவுண்டர் நமக்கு தேவைங்கிறதுனால தான் இவ்வளோ விளக்கமாக சொன்னேன். இந்த ஒப்பந்தம் இன்னும் முழுமையாக கையெழுத்தாகலை. ஏன்னா முதல்ல வந்து இது டிஸ்கஷன் 2 பக்கமும் உள்ள அதிகாரிகள் அளவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இதில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் இருக்குது. ஐரோப்பிய யூனியன் தரப்பில் இதை வந்து ஐரோப்பிய பாராளுமன்றம்னு ஒன்று இருக்குது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் வைத்து இதை ராட்டிஃபை பண்ணணும். அதற்கு பிறகு இந்தியா அதை ராட்டிஃபை பண்ணணும். இந்தியாவுக்கு வந்து அது இந்திய நாடாளுமன்றத்தில் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் படி. அதனால் இந்தியா வந்து ஜஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் கேபினட்டும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாலே போதும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் டன். உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு பல விஷயங்கள் அதுலேருந்து நடந்தாகணும். ஸோ இப்போ இதோடைய முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது வந்து 2ஆக நம்ம பிரிச்சுப்போம். ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய 27 நாடுகளை இது கவர் பண்ணுது. 2 நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதியை 2 மடங்கு அதிகமாக்குவதற்கான ஒரு செயல்பாடு இதில் இருக்குது. முதல்ல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துருவோம். இது வந்து எப்படி ஐரோப்பிய யூனியனுக்கு லாபம், ஏன்னா இது ஐரோப்பிய யூனியன் தரப்புலேருந்து வருது. இந்தியாவுக்கு எப்படி லாபம்ங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம். ஐரோப்பிய யூனியனில் அவங்க ஏற்கனவே இதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் முறையாக ஐரோப்பிய யூனியனுடைய இண்டஸ்ட்ரி, அவர்களுடைய தொழில்துறை உற்பத்தி துறையில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய மெஷினரி அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அதன் மீது இப்பொழுது 44% இறக்குமதி வரி இருந்தது. அது 0% போயிருது. அப்போ அதோடைய பொருள் என்னன்னா, இந்தியாவில் மெஷினரி அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வாங்கக்கூடிய இந்தியர்களுக்கு விலை 44% குறைய போகிறது. ஏர்கிராஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட், உங்களுக்கு ஏங்கிறது காரணம் தெரியும். நம்ம வந்து இன்றைக்கு இந்தியாவில் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை விடுங்க, பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் நமக்கு எக்கச்சக்கமாக தேவை. இண்டிகோலேருந்து ஏர் இண்டியாவிலேருந்து நம்ம எக்கச்சக்கமாக அதை வாங்க போகிறோம். இன்றைக்கு அதில் 11% டாரிஃப், அது வந்து 0%க்கு போக போகிறது. ஆப்டிக்கல், மெடிக்கல், சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் 27.5% இறக்குமதி வரி, 0%, கிட்டத்தட்ட அதில் 90% பொருட்களுக்கு 0%. அவ்வளவு தூரத்துக்கு குறைய போகிறது. பிளாஸ்டிக் இன்றைக்கு 16.5% இருக்கக்கூடிய இறக்குமதி வரி 0% குறைய போகிறது. முத்துக்கள், ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ், மெட்டல்ஸ், தங்கம், வெள்ளி போன்றவையெல்லாம் இன்றைக்கு 22.5% கரண்ட் டாரிஃப் இருக்குது. அது 0% பெரும்பாலான பொருட்களுக்கும், அதற்கு பிறகு மேலும் சிலவற்றுக்கு இன்னும் குறைய போகிறது. அதனால் இது பெரிய விஷயம்லாம் அதை விட்டுறேன் நான். கெமிக்கல் இன்றைக்கு கிட்டத்தட்ட 22% இருக்கக்கூடிய வரி 0% குறைய போகிறது. மோட்டார் வெஹிக்கிள், இது வந்து உடனடியாக நம்முடைய கன்சியூமரை தொடக்கூடியது. இன்றைக்கு உதாரணமாக BMW, மெர்சிடிஸ் பென்ஸ், ஆடி, ஃபோக்ஸ்வாகன் போன்ற கார்கள் எல்லாம் இங்கே வரும்பொழுது அவற்றுக்கு என்ன வரி தெரியுமா இருந்தது? 110%. அதாவது ஒரு கார் வந்து இங்கே ஆக்சுவலாக 60 லட்சமோ 70 லட்சமோ இந்த 60லேருந்து 1 கோடி ப்ளஸ் விற்கிறாங்கன்னா அதோடைய உண்மையான விலை அதில் பாதி தான். அவ்வளோ தூரம் ஜாக்கப் ஆகி இங்கே வருது. இதோட குறைச்சி வந்து அதுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டு, அதுக்கு மேலே அதுக்கு ரோட் டேக்ஸ் போட்டுன்னு எங்கேயோ ஒரு என்னவோ கணக்கில் வந்து அது வந்து சேருது இல்லைங்களா? அந்த விலை குறைய போகிறது. எவ்வளவுக்கு? 10%க்கு முதல்ல 40% குறைக்க போகிறாங்க. அப்புறம் அங்கிருந்து 10%க்கு குறைக்க போகிறாங்க. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இன்றைக்கு 22% இருக்கக்கூடிய டாரிஃப் நாளைக்கு 0%க்கு குறைய போகிறது. ஃபார்மசூட்டிக்கல் 11% வரியை கிட்டத்தட்ட 0% குறைக்க போகிறார்கள். அதாவது இந்தியா என்னும் சந்தை
வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரமான இந்தியா என்னும் சந்தையை ஐரோப்பிய யூனியனுக்கு நாம் திறந்து விட போகிறோம். உடனே இந்தியாவில் சில பேர் லபோதிபோன்னு அடிச்சுப்பாங்க. அதை பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். அடுத்தது விவசாய பொருட்களுக்கு. விவசாய பொருட்களில் அல்லது விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களில் மது பிரியர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒயின், ஸ்பிரிட்ஸ், பியர் இது எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இது வெளிநாட்டில் உற்பத்தியாகும் வெளிநாட்டு மது வகைகள். அதே வந்து இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்னு ஒன்று இருக்குது. அது இந்தியாவிலேயே தயாரிப்பது, அதை விட்டுருவோம். வெளிநாட்டிலிருந்து இப்போ இந்த பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கெல்லாம் இதனால் வந்து ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 150%, 110லிருந்து 150% இறக்குமதி வரி குறையுது, ஜீரோக்கு போகலை. 20, 30, 40, 50ங்கிற மாதிரியான ஒரு டாரிஃப்க்கு வந்து நிற்க போகுது. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து உணவு பிரியராக இருந்தால் ஆலிவ் ஆயில், மார்கரின், வெஜிடபிள் ஆயில் இவையெல்லாம் 45% இறக்குமதி வரி, அது ஜீரோவுக்கு போக போகிறது. சில பழங்கள், பழரசம், ஃப்ரூட் ஜூஸ், நான் ஆல்கஹாலிக் பியர் இதெல்லாம் வந்து 55%, 33% அப்படின்னு இருக்கக்கூடிய வரியெல்லாம் 0 அல்லது 10 அப்படின்னு குறையுது. ப்ராசஸ்டு ஃபுட், பிரெட்டு, பேஸ்ட்ரீஸ், பிஸ்கட், பாஸ்தா, சாக்லேட், பெட் ஃபுட் இதெல்லாம் கிட்டத்தட்ட 50% இருந்த வரி 0%க்கு வரப்போகிறது. இறைச்சி அப்படின்னு வரும்பொழுது அதில் ஒரு சில கண்ட்ரோல் இருக்குது. எல்லாம் பீஃப் எல்லாம் வந்து இறக்குமதி பண்ண போகிறதில்ல. ஆனால் ஷீப் மீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது 33%ங்கிறது 0% ஆகும். சாசேஜ் அண்ட் அதர் மீட் ப்ரிப்பரேஷன் 110% இன்றைக்கு வரி இருந்தது, 50%ஆக குறைய போகிறது. இதனால் ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய விவசாயத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரும் வாய்ப்பு இந்திய மார்க்கெட், இந்திய சந்தையில் கிடைக்கப் போகிறது. அப்போ ஈக்குவலண்ட்டாக இதே மாதிரியான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அவர்களும் அவர்களுடைய சந்தையில் திறந்து விட போகிறார்கள். அது பற்றின முழுமையான விவரம் நமக்கு வரும், வந்தபோது நம்ம சொல்லிக்கலாம். சில விஷயங்கள் இதுலேருந்து ஐரோப்பிய யூனியன் பக்கத்துலேருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்கிறோம் என்னன்ட்டு. யூரோப்பியன் யூனியன் அண்ட் இந்தியா they are already trading over 180 billion euro. ஒரு யூரோ என்பது ஒரு டாலரை விட சற்றே அதிகமான பெருமானம் கொண்டது. 180 பில்லியன் யூரோ பெருமானமான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட 2 மடங்காகும் 2032க்குள். அடுத்த 6 ஆண்டுக்குள் இது வந்து 2 மடங்காகும் இந்த ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தத்தினால அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது ஐரோப்பிய யூனியனில் பல லட்சம் வேலைகளை உருவாக்கும், சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அவர்கள் தரப்பிலிருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக 2 தரப்பும், நாடுகள்னு சொல்ல முடியாது, ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவும் செமிகண்டக்டர் துறையில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ஆகிறது. எலக்ட்ரானிக்ஸ்க்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய, கம்ப்யூட்டர்ஸ்க்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் துறையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு 2 பேரும் இதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், எதில் சிப் டிசைன், ஹெட்டிரோஜீனியஸ் இன்டகிரேஷன், சஸ்டைனபிள் செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபார் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அதை செய்ய போகிறார்கள். அடுத்தது இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு வெரைட்டி ஆஃப் ஏரியாவில் கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ட்ஸ். இதை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்திலேயே இந்த ஜெனரிக் மெடிசின் மேனுஃபேக்சரிங் ஃபார்மா துறையில் மிக அதிகமான அளவுக்கு ஜெனரிக் மருந்துகளை, ஜெனரிக்னா காப்புரிமை இல்லாத மருந்துகளை தயாரிக்கக்கூடிய மிக முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஆனால் அதற்கு தேவையான சில வேதி மூலப்பொருட்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ட்ஸ்னு அதுக்கு பேர், ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் துறையில் ஏபிஐன்னு ஒன்று இருக்குது, அது இல்லை. இது வந்து ஃபார்மா துறையில் ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ட். இது மிகப்பெரிய அளவுக்கு நம்ம சீனாவிலிருந்து தான் வாங்குகிறோம். ஆனால் நமக்கு சீனா என்பது எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாடு. அதில் வந்து நிறைய கொலாபரேஷனை ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்கும். அதன் மூலமாக ஒன்று நாம் ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இருந்தோ அல்லது அவர்களுடைய உதவியுடன் இந்தியாவிலேயோ இதை உருவாக்குவதற்கான ஒரு சில வேலைகளில் நாம் ஈடுபடலாம். அதுக்கப்புறமா அக்ரி ஃபுட் சப்ளை செயின், அட்வான்ஸ்டு பயோ மேனுஃபேக்சரிங்,
ஏரியாஸ் ஆன் பயோடெக்னாலஜி, இதிலெல்லாம் வந்து நம்ம நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் இணைந்து செயலாற்றுவதிலும் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டைவர்சிஃபைடு கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இது இன்னொரு மிக மிக முக்கியமான துறை. இந்த ரேர் எர்த் மினரல் அப்படின்னு சிலது சொல்கிறோம். நம்ம ரேர் எர்த் அப்படின்னா சில தனிமங்கள். இந்த தனிமங்கள் வந்து ஒரு காலத்தில் இது வந்து யாருக்குமே அதோடைய பயன் என்னன்னு தெரியல. அவை மிக 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 குறைவான ட்ரேஸ் குவான்டிட்டிஸில் தான் பூமியிலேயே கிடைக்கின்றன. ஆனால் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மிக பெரிதாக ஆகும் பொழுது அவற்றையெல்லாம் வைத்து கொண்டு தான் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு பேட்டரிஸ் பண்ணுறோம். இங்கே எதை எடுத்தாலும் நீங்கள் லித்தியம் அயான் பேட்டரிஸ்ன்னு கேள்விப்படுவீங்க. அதில் லித்தியம் தவிர்த்து இன்னும் பல விஷயங்கள் அதுக்குள்ளே போகுது. இது எல்லாமே வந்து கிடைப்பதற்கு மிகவும் மிகவும் கடினமானவை. உங்கள் நாட்டில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸில் அதோடைய சுத்திகரிப்பு, அதை வெட்டி எடுப்பது, சுத்திகரிப்பது, அதை விற்பது அப்படிங்கிறதுல சீனா தான் இந்த ஒட்டுமொத்த மார்க்கெட்டை கையகப்படுத்தி வச்சிருக்கு. 90% மேல். இன்னைக்கு சீனா நினச்சதுன்னா உலகம் முழுக்க இந்த பேட்டரி தயாரிப்பை அவர்கள் ஸ்தம்பிக்க வைக்க முடியும். அப்போ இது எவ்வளவு கிரிட்டிக்கல் ஆகுது. இதை உலக நாடுகள் அனைத்தும் உணர்ந்திருக்கின்றன. அமெரிக்காவுக்கு இது தெரியும். அவங்க வந்து ஸ்கிராம்பிளிங், இந்த ரேர் எர்த்தை வைத்துக்கொண்டு நம்ம அதை என்ன பண்ணுவதுன்ட்டு. அதுவே ஒரு காரணம் தான் அவர்கள் வந்து கிரீன்லாந்து எனக்கு வேணும் என்று கேட்பதும் என்று சொல்கிறார்கள். இதற்கிடையில் ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவும் இணைந்து இந்த ரேர் எர்த் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதில் எப்படி நாம் இணைந்து வேலை செய்வது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் இந்த ப்ராட் இந்த எஃப்டிஏல இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வராங்க. 2 பேரும் சேர்ந்து எனர்ஜி செக்யூரிட்டி, அதற்குள்ள எப்படி நம்ம வந்து இணைந்து பணியாற்றுவது, கிரீன் ஹைட்ரஜன். அடுத்து வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் தான் மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பமாக ஆகப்போகிறது. நாளைக்கு நீங்கள் மிகப்பெரிய பஸ்ஸு, உங்கள் ஊரில் ஓடக்கூடிய பேருந்துகள் எல்லாம் ஹைட்ரஜன் பஸ்ஸாகத்தான் இருக்க போகிறது. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லைனாலும் சில ஆண்டுகள் கழித்து. அதே போல் பெரிய பெரிய ட்ரக்கு, ரோட்டில் ஓட போகிற ட்ரக் எல்லாமே, ஏன் உங்களுடைய பெரும் ரயில் வண்டிகளே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தில் தான் இயங்க போகிறது. சின்ன வண்டி எலக்ட்ரிக்காகவும் பெரிய வண்டி ஹைட்ரஜன் வண்டியாகவும் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பொருட்களை எடையை இழுத்து கொண்டு ஏகப்பட்ட கிலோமீட்டர் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கால முடியாது. ஸோ இதெல்லாம் நடக்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் இணைந்து பணியாற்றுவது, ஃபாஸ்டர் கோஆப்ரேஷன் ஆன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன் டு சப்போர்ட் எஃபர்ட்ஸ் டு டீகார்பனைஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஃபாசில் ஃபியூயல்ஸ்னு சொல்லக்கூடிய புதைபடிவ எரிபொருள்களை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு. ஏன்னா அவை எரிந்தால் கார்பன் டை ஆக்சைடு வருகிறது. கார்பன் டை ஆக்சைடு நம்முடைய மேலடுக்கில் போனால் அதன் காரணமாக புவி வெப்பமாதல் அப்படிங்கிறது, குளோபல் வார்மிங் என்பது அதிகரிக்கிறது. அதற்கு இவையெல்லாம் உதவும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி ரயில்வே செக்டர், இது அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியா ஏற்கனவே ஜப்பானோடு சேர்ந்து அதிவேக ரயில் திட்டம் ஒன்று, புல்லட் ட்ரெயின் திட்டம் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கு. அது மும்பையையும் அகமதாபாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு காஸ்ட்லியான தொழில்நுட்பம். அது நடந்துகிட்டு இருக்கு. குறைந்த வட்டி கடனையும் ஜப்பான் கொடுத்து, தொழில்நுட்பத்தையும் கொடுத்து அவர்கள் அதை இயக்குவதிலும் உதவி செய்ய போகிறார்கள். அதே மாதிரியாக அதிவேக ட்ரெயின்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் மொத்தமாக சொல்கிறதா இருந்தால் 3 பேருக்கு தான் இந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஒன்று ஜப்பான், இன்னொன்று சீனா. அவங்க வந்து சுயமாகவே அவர்கள் நாட்டில் இதை உருவாக்கி விட்டார்கள். 3வது ஐரோப்பிய யூனியன். ஐரோப்பாவில் பல நாடுகளுக்கு இடையே இந்த மாதிரியான அதிவேக ரயில் போய்கொண்டிருக்கிறது. இப்போ இந்தியா வந்து அதற்கான ஒரு ஒப்பந்தத்தையும் இதில் செய்து கொண்டிருக்கிறது. கோஆப்ரேஷன் இன் த ரயில்வே செக்டர் ஃபார் அடாப்ஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு ரயில் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹை ஸ்பீட், டீகார்பனைசேஷன், டிஜிட்டலைசேஷன், ஆட்டோமேஷன் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது ஒன்று நடக்கப் போகிறது. இது சொல்லிக்கொண்டே போகலாம், இதை விட்டுருவோம் நம்ம. இப்போ இது என்ன நடத்தியிருக்கிறது இந்த பெரும் ஒப்பந்தம் அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் முடியல, ஃபைனலைஸ் ஆகலை. இது முதல் கட்டம் தான். இதுக்கு பிறகு இதை வந்து ஐரோப்பிய நாடாளுமன்றம் இதை ராட்டிஃபை பண்ணணும். இந்திய தரப்பிலிருந்து இதை ராட்டிஃபை பண்ணணும். இன்னும் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி இருக்கும். ஆனால் இது ஒரு பெரும் அதிர்வலையை உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இதோடைய ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி முடிச்சுப்போங்க. எந்த அமெரிக்காவின் காமர்ஸ் செக்ரட்டரி வில்லியம் லுட்னிக் வந்து கேலி பேச்சு பேசினாரோ, அவர்கிட்ட கேட்டாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து மோதியை கூப்பிட சொல்லுங்கள், அதுக்கு பிறகு பார்த்துக்கலான்ட்டு.
அதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூவர் கேட்குறாரு அந்த பாட்காஸ்ட்டில், அப்படி என்றால் இனி மோடி அழைத்து பேசினால் அதாவது சில மாதங்கள் ஆகிவிட்டன அல்லது சில வாரங்கள் ஆகிவிட்டன, இந்த ஒப்பந்தம் மீண்டும் நிகழுமா அப்படின்னு கேட்டால் அது இப்போ விஷயம் வேற அப்படிங்கிறாரு. அன்றைக்கே கூட்டிருந்தா ஒருவேளை நாங்கள் சைன் பண்ணியிருப்போம். இப்போ எவ்ரிதிங் இஸ் ஆஃப் த டேபிள், தூக்கி போட்டாச்சு. இனிமேல் நாங்கள் வந்து புதுசாக தான் பேச ஆரம்பிக்கணும். என்னப்பா இது விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை குஷிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தினம் கூப்பிட்டு தலைவா உன்ன மாதிரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கிடைக்குமா? இல்லைன்னா கிடையாது. அப்படின்னா இப்போ இந்த ஒப்பந்தம் நடந்துருச்சா? அப்படியே அடுத்து ட்ரெஷரி செக்ரட்டரி, ட்ரம்ப்போட ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட்னு. ட்ரெஷரி செக்ரட்டரினா நம்முடைய நிதியமைச்சர் மாதிரி, காமர்ஸ் செக்ரட்டரினா உங்களுக்கு வந்து வர்த்தகத்துறை அமைச்சர். ஓகே, ஸோ ஸ்காட் பெசன்ட் கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி வந்து எஃப்டிஏ ஒப்பந்தம் வந்து ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்துருச்சு, நீங்கள் என்னவோ இந்தியாவோட ஒப்பந்தம்லாம் போட்டுக்காம ஒரு மிரட்டி ஊய் நீ வந்து ரஷ்யாட்டேருந்து பெட்ரோல் வாங்குற, நீ கச்சா எண்ணெய் வாங்குற, சுத்திகரிக்கிற, அதுலேருந்து லாபம் சம்பாதிக்கிற அப்படின்னு வாய்க்கு வந்தபடி அசிங்கமாலாம் பேசுனீங்க. இன்னைக்கு என்னடான்னா அந்த ஐரோப்பிய யூனியனே இப்போ அவனோட சைன் பண்ணிட்டானேயா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு துக்கம் தொண்டையை அடைக்குது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை சொல்கிறாரு, நாங்கள் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா? சாக்ரிஃபைஸ்னா என்ன? இந்தியா இன்னும் மிகப்பெரிய சந்தையே நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக? ஐரோப்பிய யூனியனுக்கு உதவுறதுக்காக. படுபாவிகளா, இப்படி போய் முதுகில் குத்திட்டீங்களடா. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? இந்தியா அதே பழைய கதையை பழைய பல்லவியை படுறாரு. அவங்க ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து உனக்கு தான்டா விற்கிறான் படுபாவி. நீயே இப்போ வந்து உன் மீது ரஷ்யா நடத்துகின்ற போருக்கான பணத்தை நீயே தருகிறாய் இந்தியாவுக்குன்னு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? இவர்களே ரஷ்யாவிடமிருந்து நேச்சுரல் கேஸ் வாங்குறாங்க. யார்? ஐரோப்பிய யூனியனு. சண்டை ஒரு பக்கம். குளிர்காலத்தில் உன் வீட்டில் இந்த ஹீட்டர் எரியலைன்னா உங்களுக்கு கேஸ் ஹீட்டிங்னு சொல்லுவோம். அது இல்லை அப்படின்னா நீ வரைச்சி போய் செத்து போயிடுவ. சண்டை நடக்கிறது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும். நம்மள அந்த சண்டையை தூண்டி விடுறோம். நமக்கு ஆயில் எனர்ஜி செக்யூரிட்டிங்கிறது தேவை. அதனால யார் குறைத்த விலை கொடுக்குறார்களோ அவர்களிடம் வாங்கினோம். இவனுவோ வந்து இவங்க உலகத்துக்கு வந்து இவங்க வந்து புத்தர் மாதிரி அன்பை போதிக்கிறாங்க. ஊரில் இருக்கிறவனெல்லாம் ஓரண்டை இழுத்துக்கிட்டு வெனிசுவாலாவில் இருக்கிறவனை தூக்கி கொண்டு போய் தன்னோட நாட்டில் வச்சுட்டு நான் யார் தெரியுமில்ல, நினைச்சா உன்னை குண்டு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இவர்கள் நமக்கு வந்து நாம் எப்படி நடந்து கொள்ளணும்னு போதிக்கிறாங்க. அதனால் நீ எனக்கு ஒரு செக் வச்சா எனக்கு உனக்கு வந்து இன்னொரு செக் வைக்கிறதுக்கு எங்கிட்டையும் சரக்கு இருக்குது தம்பி அப்படிங்கிறத இன்றைக்கு இந்தியா காண்பித்திருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இவருக்கு துக்கம் தொண்டையை அடைக்கிறது. இது நிச்சயமாக அவர்கள் நாட்டில் பேசுவார்கள். இது வந்து இன்னொன்று சொன்னாங்க, இந்த இந்தியாவுக்கு இடையேயான ஒப்பந்தத்தில் யார் எதிரி அப்படின்னு எது வந்து இது நடைபெற விடாமல் தடுக்கிறது அப்படின்னு ஒரு செனட்டர் டெட் க்ரூஸ் அப்படிங்கிறவர் அவர் சொல்கிறாரு. இதுக்கு எதிராக பீட்டர் நவாரோன்னு ஒருத்தர் இருக்கார், நம்முடைய முந்தைய இதெல்லாம் பேசியிருக்கோம். அவர் ஒரு அட்வைசர், அவ்வளோதான். அவர் ஒரு எக்கானமிஸ்ட்டு, அவர் ஒரு அட்வைசர். இந்த வில்லியம் லுட்னிக் போன்றவர்கள், இந்த வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறதே ஒரு இந்திய பொண்ணை. எவ்வளவு வன்மம்! இந்த வன்மம் எதுக்கு தேவை? அப்புறம் அப்பப்போ ட்ரம்ப்பு இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவுடனான ஒப்பந்தம் நடைபெற விடாமல் செய்தது அப்படின்னு அவர் ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷனில் சொன்னதை ஒரு மாதிரி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுடன் ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் பலர் விரும்புகிறோம் அப்படின்னு. இப்போ அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து இவங்க எல்லாரும் தான் வச்சு வாங்க போகிறாங்க. ஆனால் பாவிகளா, நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அராஜகத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் உங்கள்கிட்ட எவ்வளோ தூரம் அவன் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி உங்களோட உட்காந்து பேசியிருக்கான். நீங்கள் வந்து கோட்டை விட்டீங்க. இப்போ அவன் வந்து பெரும்பாலான ஒப்பந்தத்தை அவன் வந்து ஐரோப்பிய யூனியனோட பண்ணிட்டான். உங்களோட பண்ண மாட்டாங்கிறது இல்லை. மூஞ்சியில் தான் அசடு வழியுது இப்போ அப்படின்னு அவர்கள் நாட்டில் பேசுவார்கள். இப்போ ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மிக சமீபத்தில் தாவோஸ்க்கு போகும்பொழுது கூட நரேந்திர மோடியெல்லாம் வந்து இஸ் அ குட் மேன், இஸ் அ மை ஃப்ரெண்ட் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் எப்பொழுதுமே 2 நாடுகள் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பொழுது அதன் சாதக பாதகங்களை பற்றி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அது செய்யணுமா வேண்டாமாங்கிறத தனிநபர் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டுக்கு இழைத்ததல்ல அப்படிங்கிற அந்த தன்மானமும் முக்கியம். அதன்படி இந்தியா நிஜமாகவே மிகச் சிறப்பாக இந்த விஷயத்தை கையாண்டிருக்கிறது.
அதனால் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவருக்கும், முக்கியமாக இதன் பின்னிருந்து இயக்கக்கூடிய சூத்திரதாரியான பிரதமர் நரேந்திர மோடிக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நாம் தொடர்ந்து இதன் அடுத்தடுத்த கட்டங்களை வரும் நாட்களில் பேசுவோம்.